றாங்க. அதுக்கப்புறம் அப்படியே நாங்கள் வந்து கேர்ள்ஸ் செக்ஷனுக்கு வந்தோம். அங்கே தொங்கட்டா, ஜிமிக்கி இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் இருந்தது. அதெல்லாம் மைன்யூட்டாக ஒன்று ஒன்றா எடுத்து இது காட்ட முடியாது. ரூ. 60 30 கூட ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் கோல்டு விலை ஏறிட்டதுனால கோல்டு கவரிங் ஜுவல்ஸ் அப்படி அதை செய்கிறவங்க கைக்கு என்ன தான் சொல்ல முடியும்னு தெரியல. அவ்வளோ அழகாக வடிவமைச்சு ரூ. 1000 300 அதுலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ரூ. 300 1000 2000 அப்படிலாம் இருக்குது. அதாவது அச்சசல் கோல்டு அதே மாதிரி இருக்குது. அப்புறம் பிரேஸ்லெட் வகைங்க, ஸ்டோன் ஒர்க் பிரேஸ்லெட் எல்லாம் ரூ. 40 ரூ. 60 அந்த மாதிரி இருக்குது. ஸோ கேர்ள்ஸ் அதை நல்லா என்ஜாய் பண்ணி போட்டுப்பாங்க அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக. அதுக்கப்புறம் ஹிப் பெல்ட்டெல்லாம் ஒரு காலத்தில் நம்ம தேடுவோம். நம்ம வீட்டுக்கிட்ட இருக்க ஃபேன்சி ஸ்டோர்லலாம் ஹிப் பெல்ட்டெல்லாம் ரொம்ப விலையாக இருக்கும். ஸோ இங்கே கொட்டி வச்சுருக்காங்க. வரவங்கெல்லாம் நம்ம பேர்ல்ஸுனாலும் ஹிப் பெல்ட் எடுத்துக்கலாம். அப்புறமா கோல்டன் பீட்ஸ் இல்லைனாலும் எடுத்துக்கலாம். அது இல்லாமல் செயின், மோதிரம், வளையல் அப்படி கவரிங்கில் எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க. அதை தொட்டு பார்க்கணுன்னாவே ஒரு நாளெல்லாம் பத்தாது நமக்கு. அந்த அளவுக்கு அந்த பழைய காலத்து வங்கி மோதிரங்கள்லாம் கூட வச்சுருந்தாங்க. அதாவது மோதிரம் ப்ளஸ் பிரேஸ்லெட்டு. அதுக்கப்புறம் வெறும் வங்கி மோதிரம் எத்தனையோ ஷேப், வங்கி மாதிரி மாடல். ஆனால் அதில் டிசைனிங் வந்து விதமான டிசைனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் கூட ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. அதெல்லாம் யூஸ் பண்ணணும்னு விரும்புகிறவங்க, பத்திரமா வச்சுக்கணும் அப்படி சொல்கிறவங்க, குட்டீஸ்க்கு அது யூஸ் ஆகாது. பெரிய லேடிஸுங்க வாங்கி போட்டுக்கலாம். ஸோ ரேராக போட்டுட்டு கழட்டி வச்சுக்கலாம் பத்திரமா. அது ஒன்றுமே ஆகாது. ரியல் தங்கம் மாதிரியே இருக்குது. நம்ம தங்க மோதிரத்தோடு அதை போட்டோம்னா நம்மளுக்கே அடையாளம் தெரியாது. அந்த மாதிரி மாறிடும். அந்த அளவுக்கு சூப்பராக செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த மணி வகைங்க, ஜிமிக்கி, இயரிங், தொங்கட்டான், அதுக்கப்புறம் ஸ்டோன் ஒர்க் பண்ண கம்பலுங்க, ரிங்ஸு இப்படியெல்லாம் இருந்தது. அதெல்லாம் வந்து 30 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 160க்கும் இருக்குது, 200க்கும் இருக்குது, 300க்கும் ஆர்டிஃபிஷியல் ஜுவல்ஸ் இருக்குது. ஏன்னா பிள்ளைங்க அவ்வளோ விரும்பி அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக வாங்கி போடுறதுனால தான் ஷாப்பில் இந்த மாதிரியெல்லாம் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. போகலைன்னா இவ்வளோ ஜுவல்ஸை கொண்டு வந்து வைக்க மாட்டாங்க. ஸோ இந்த ஜுவல்ஸ் எல்லாம் பிள்ளைங்க அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக போட விரும்புறதுனால தான் இவ்வளோ கலெக்ஷன்ஸ் வைக்கிறாங்க. ஸோ நாங்கள்லாம் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் ஒரு ஷாப்புக்கு போனோம்னா மிஞ்சி 10 செட்டு 20 செட்டு தான் இருக்கும். அதில் ஒன்று செலக்ட் பண்ணணும். இப்போது 1000 கணக்கான கலெக்ஷன்ஸு. அதில் இவங்களால செலக்ட் பண்ணவே முடியாது. ஒன்று எடுத்துக்கக்கூடிய அளவுக்கு பிள்ளைங்களுக்கு யாருக்கும் திருப்தி கிடையாது. ஸோ நிச்சயமாக நம்ம கேர்ள்ஸு, டீனேஜ் கேர்ள்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போனீங்கன்னா ஒன்றெல்லாம் எடுக்க மாட்டாங்க, 10 கூட எடுத்துப்பாங்க. அந்த அளவு ப்ரைஸும் சீப்பாக இருக்குது, கலெக்ஷன்ஸும் நிறையா இருக்குது. அந்த ட்ரெஸ்ஸுக்கு போட்டுக்கணுன்னு விரும்புவாங்க இல்லையா? ஸோ ஃபங்க்ஷனுக்கு ஒன்று போட்டுப்பாங்க, ரெகுலர் யூஸ்க்கு ஒன்று போட்டுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அது சொல்ல முடியாத அளவுக்கு எத்தனை ஒரு 6 8 ரேக்குக்கிட்ட வச்சுருக்காங்க. அப்படியே அது ஸ்லைடிங் மாதிரி தள்ள ஒரு ஷோகேஸாக நம்ம பார்த்து கலெக்ஷன்ஸை எடுத்துக்கலாம். அந்த அளவு அங்கே இருக்க பிள்ளைங்களை நம்ம தொல்லையே பண்ண வேண்டாம். நம்ம எடுக்க முடியலன்னா அவங்க கேர்ள்ஸ் எடுத்து கொடுப்பாங்க. ஸோ நம்மளால் எடுக்க முடிஞ்சதுன்னா நம்மளே எடுத்துக்கலாம். ஸோ அது நம்மளே தேடி எடுக்கிறது ஹாப்பியாக தானே இருக்கும். அதே மாதிரி சென்டர் கிளிப்புங்க, அந்த இது பழைய காலத்து மாடலு இன்னமும் அது ஓடிட்டுருக்குது. சென்டரில் அப்படியே ப்ளெயினாக குத்துறது அந்த சாரீ, அந்த சுடிதாருக்கு. இப்போது வெரைட்டிஸ் கலெக்ஷன் வந்திருக்கு. ஆனாலும் இதுவும் வச்சுருக்காங்க, ஓடிட்டு தான் இருக்குது. இதெல்லாம் 40 ரூபாயிலேருந்தே இருக்குது. ஸோ அது இல்லாமல் இந்த க்ரொக்கடைல் கிளிப் மாதிரி வந்தது இல்லையா? அதுலேயே இப்போ பட்டர்ஃப்ளை ஷேப்பு, பூ ஷேப்பு அந்த மாதிரிலாம் கொஞ்சம் வந்திருக்கு. அது அந்த கொண்டை மாதிரி போட்டுட்டு சென்டர் கிளிப்பு அப்படி தலை குளிச்சுட்டு சென்டரில் போடுறாங்கள்ல, ஸ்கொயர் டைப்பு, ஓல் ஷேப்பு அப்படியெல்லாம். அது 40 ரூபா, 50 ரூபா, 60 ரூபா, 80 ரூபாய்க்கு கூட இருக்குது கல் வச்சதெல்லாம். ஸோ அந்த மாதிரி இது கொஞ்சம் ஹெவி ஸ்டோன் ஒர்க்கு. ரொம்ப அது ஒரு தனி பாக்ஸில் வச்சுருக்காங்க கேர்ஃபுல்லாக. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங்கு 200லேருந்தெல்லாம் இருக்குது. ஏன்னா அப்படியே நவரத்தின கற்கள் மாதிரி விதமான கற்களில் செஞ்சுருக்காங்க. ஸோ டைமண்ட் மாதிரியெல்லாம் ஆர்டிஃபிஷியல் டைமண்டில் அது ஜொலிக்குது.
அதனால் இதெல்லாம் ஸ்டோன் ஒர்க்கெல்லாம் ரொம்ப அழகாக கேர்ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதுதான் கிளிப்பு, சென்டர் கிளிப்பு சைனா மேக்குன்னு தான் நினைக்கிறேன். அவ்வளோ அழகானது, கலர்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அந்த விலைக்கு நமக்கு கிடைக்கிது. ஒரு காலத்தில் நம்ம வாங்க முடியாது குறைவான விலைக்கெல்லாம். இப்போ 60 ரூபாய்க்கெல்லாம் ரொம்ப அழகானது ஷோரூம் பீஸ் எல்லாம் சரவணாவில் எல்லாமே அழகாக கொண்டாந்து வச்சுருக்காங்க. ஸோ பொட்டிக் மாதிரி வச்சு அதில் சேல் பண்ணுறது ரொம்ப காஸ்ட்லியாக பண்ணுவாங்க லேடிஸ் கலெக்ஷன்ஸோட. ஆனால் இங்கே ரொம்ப சீப்பாக தான் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 6-7 எடுத்துக்கிட்டோம். ஒரு பீஸ் 60 ரூபான்னு சொல்லி ரொம்ப நல்லா இருந்தது. க்ரீன் கலரு பூ மாதிரி ஷேப்பில் எடுத்தோம். பட்டர்ஃப்ளை பிங்க் கலர் மாதிரி எடுத்தோம். பிங்க் ஒன்று இருந்தால் எல்லா ட்ரெஸ்ஸு இதெல்லாம் எடுத்தோம். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. அதை யூஸ் பண்ணும்போதே அவ்வளோ மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும் போல இருக்குது பிள்ளைங்களுக்கு. அதனால் அள்ளிக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்படியே அடுத்தடுத்த செக்ஷனை பார்த்துட்டு போனோம். ஸோ நிறையா வந்து ஸ்கூல் ரீஓப்பனிங் டைமுக்குனால பேரண்ட்ஸ் உள்ளே வராங்கன்னு நிறைய ஆஃபரில் கூட இந்த ஆர்டிஃபிஷியல் ஜுவல்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த கிளிப்ஸ் எல்லாம் ஒன்று 40 ரூபா. அந்த பட்டை 40 ரூபான்னு நினச்சிக்காதீங்க, ஒன்று 40 ரூபா. ஆனால் அந்த 40 ரூபாய்க்கு ஒர்த்தான ஒரு கிளிப்புங்க. அப்படி பேர்ல்ஸ் அப்படியே செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸ்டோன்ஸு, எனக்கு பேர்ல் பிடிக்காது அப்படின்னா நம்ம ஸ்டோன்ஸில் வாங்கிக்கலாம். ஸ்டோன்ஸ் பிடிக்காதுன்னா நம்ம பேர்ல்ஸில் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் அது ரெண்டுமே எங்களுக்கு பிடிக்காதுன்னா அதில் என்னவோ பெயிண்டிங் டிசைன் மாதிரியெல்லாம் வச்சு கொடுக்குறாங்க. ரொம்ப அழகாக. அந்த 40 ரூபா தான். 40 ரூபாய்க்கு நீங்களே சொல்லுங்கள், இது ஒர்த்து தானே? எவ்வளோ பெருசாக இருக்குல்ல. ஸோ அந்த கிராஃப்ட் ஒர்க்குன்னு வரும்போதே கையால் செய்கிற வேலைகள் நிறையா டைம் எடுக்கும். அதுக்கு தான் காசு. அதுக்கப்புறமா அடிகையெல்லாம் வந்து 50% சேலில் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் போனீங்கன்னா பாருங்கள். 300 ரூபா அடிகை செட்டுன்னு சொன்னால் அந்த சோழிக்கெலாம் போடுறோம்ல அந்த மாதிரி சோக்கர் மாதிரி டைப்பு. ஆனால் அடிகை அது வந்து 50% 300 ரூபானா 150 ரூபா, 600 ரூபானா 300 ரூபா. அது இல்லாமல் சரவணா ஸ்டோர் ஓன் ப்ராடக்ட்டு இது ரூம் ஃப்ரெஷரும் வச்சுருந்தாங்க. அது அடிக்கிற ஸ்ப்ரே பண்ணுற அந்த பாட்டிலுங்கெல்லாம் அழகழகாக வச்சுருந்தாங்க. 1+1 அதில் ஆஃபர் போட்டிருக்காங்க போல இருக்குது. அதெல்லாம் கூட பார்த்தோம். அதுக்கப்புறம் இதெல்லாம் ஜஸ்ட்டு 150லேருந்தே 100லேருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க. அதான் 50% அந்த ப்ரைஸ்லேருந்து 50%, அந்த ப்ரைஸ்லேருந்து 50% அப்படி போட்டிருக்காங்க. அப்போ கலெக்ஷன்ஸு சொல்ல முடியாத அளவுக்கு கலெக்ஷன்ஸு. ஸோ அந்த இதில் வர கலெக்ஷன்ஸு சோழி எல்லோரும் வச்சுருப்போமான்னு தெரியல. காக்ரா சோழி, அப்புறம் சாதாரண சோழி, அந்த 3 பீஸ் செட்டு அப்படிலாம் சொல்கிறோம்ல, அதுக்கெல்லாம் இது போட்டால் அப்படி சூப்பராக இருக்கும். யங் ஏஜில் தான் பிள்ளைங்க இதெல்லாம் போட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. ஆஃப்டர் மேரேஜு இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிரும் இல்லையா? போட்டாலும் மற்றவங்க நம்மளை என்னமாச்சும் சொல்லுவாங்களோ அப்படி யோசிப்போம். ஸோ யங்ஸ்டர்ஸ் டீன் பிள்ளைங்கள்லேருந்து ஒரு யூத்துக்கு பிஃபோர் மேரேஜ் வரைக்கும் உள்ள பிள்ளைங்கள்லாம் வந்து இதை நல்லா யூஸ் பண்ணுவாங்க. ஏன் இன்றைக்கி சினிமா நடிகைங்க என்ன போடுறாங்களோ அதை வந்து வெட்டிங்க்கு போகும்போதெல்லாம் நிறைய லேடிஸ் கூட போடுறாங்க. அதனால எனக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிற லேடிஸ் கூட நீங்கள் வாங்கி போடலாம், தப்பு இல்லை. ரொம்ப ரொம்ப அழகானது. நான் சொல்கிறேன், நம்பவே முடியல. எனக்கு 100 ரூபாயிலிருந்தே இருக்குது. இதெல்லாம் ஜஸ்ட்டு 150. 500 பொருள் இருந்ததுன்னா 250, 300 ரூபாய் இதுன்னா 150. அவ்வளோ அழகானது இது. ஆனால் இந்த மாடலில் எனக்கு நான் போட்டுக்க மாட்டேன், எங்கள் பாப்பாவும் போட்டுக்காது. அதனால் நான் வாங்கலை. யாருக்காவது கிஃப்ட் பண்ணலாமான்னு யோசித்து பார்த்தேன். யாருக்கும் அப்படி நியரஸ்ட்டில் பர்த்டே வரல. ஸோ அதனால் நான் அதை கலெக்ஷன் எடுக்கலை. ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி இங்கே தானே இருக்க போகுது, யாருக்கும் வேணும்னா அவசரமாக வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீவர்ஸ்க்கு காட்டணும் சொல்லிட்டு தான் எல்லா கலெக்ஷனையும் ஒரு 10, 15, 20 பாக்ஸ் கிட்ட திறந்து ஆக்சுவலாக செல்லோ டேப் போட்டு ஒட்டியிருப்பாங்க, திறக்க முடியாது. ஆனால் அன்றைக்கி எல்லாம் ஓப்பனில் இருந்தது. ஸோ அதனால் கஸ்டமர் பார்க்குற மாதிரி இருந்ததுனால நான் எடுத்து உங்களுக்கு காட்டுற மாதிரி ஸோ எல்லாத்தையும் வந்து ஷோ பண்ணிட்டேன். ஸோ அது பார்த்தாக்கா ஒரு ஐடியா வரும்ல, இந்த ட்ரெஸ் இருக்குது அந்த ட்ரெஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு. அதனால் ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் போனீங்கன்னா நிச்சயமாக அதெல்லாம் வாங்க விருப்பம்னு சொன்னால் நீங்கள் வாங்கி என்ஜாய் பண்ணுங்கள். கிஃப்ட் கொடுக்கணுன்னா கிஃப்ட்டு கொடுங்க. அதாவது குறைஞ்ச விலையில் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துகிற கிஃப்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நமக்கு. அதுக்கப்புறம் இந்த ப்ரேஸ்லெட்டெல்லாம் வேறு ஒரு குவாலிட்டி ப்ரேஸ்லெட்டும் இருந்தது.
அதுக்கப்புறம் நெயில் பாலிஷுங்கெல்லாம் கொஞ்சம் இருந்தது. ஸோ நெயில் பாலிஷ் சைடு வந்தேன். அது வந்து கலர்ஸை நம்ம பார்த்து பார்த்து எடுக்கணும். ஸோ அதனால் எனக்கு ஒரு 2, 3 கலர் பிடிச்சிது. அதை மட்டும் நான் எடுத்து எடுத்து காமிச்சேன். ஜஸ்ட்டு அது ரூ. 20 நெயில் பாலிஷ் இருக்குது. 20, 30, 40 பிராண்டட்லாம் 60, 80, 100 அந்த மாதிரி. ஸோ அது ட்ரையல் பண்ணக்கூடாதுன்றதுனால அதை ட்ரை பண்ண முடியாது. ஸோ நீங்கள் கலரை ஜஸ்ட்டு அந்த பாட்டில் கலரை வச்சு பார்த்து வாங்கிக்கணும். அப்புறம் இந்த பர்ஸ் எல்லாம் வந்து ஃபுல்லாக மணிகளால் ஒட்டி செஞ்சது. 200, 300, 400, 500 அந்த ரேஞ்சில் தான் ஃபுல் பர்ஸஸும் இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. செல்ஃபோன் வச்சுக்கலாம். அது ஒரு 2 ரேக் மாதிரி மணியும் வச்சுக்கலாம், செல்ஃபோனும் வச்சுக்கலாம். அந்த மாதிரி வசதியாக இருந்தது. ஸோ அது இல்லாமல் இந்த குடிமி போடுற குட்டீஸ்லாம் இருக்காங்கள்ல, அந்த வயசு இதான் 2 வயசு 3 வயசு நம்ம ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் குடிமி போட்டால் அவங்களுக்கு அழகழகு கிளிப்பு, அது சின்ன பேண்டு பொம்மையோடலாம் கிடைக்கிது. ஐயோ ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. இந்த பொம்மையோடு இருக்கிறதெல்லாம் நிச்சயமாக பிள்ளைங்களுக்கு பர்த்டே ப்ரெசன்டேஷனாக கொடுத்தோம்னாக்கா அவ்வளோ என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அந்த கலெக்ஷன்ஸ் பெரியவங்களாகிற நமக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் சொல்கிறேன், நீங்கள் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தா எடுத்து வாங்கி கொடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் அதே செக்ஷனில் ஷார்ட்ஸ் எல்லாம் கூட வச்சுருந்தாங்க. கேர்ள்ஸ் போடுற மாதிரி ஷார்ட்ஸ்னால் இன்வேர் ஷார்ட்ஸு நல்ல சாஃப்ட் மெட்டீரியலில் இருந்தது. 70 ரூபாயிலேருந்து